வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த புக்க பாருங்க. பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண குழந்தைங்க கதை புக் மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த புக்கை எழுதுனது வரைஞ்சது யாருன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ரெண்டே ரெண்டு டீனேஜ் பொண்ணுங்க. ஆமா, 13 வயசு பொண்ணு சஞ்சனா கதை எழுத, 14 வயசு பொண்ணு ஷகீனா ஸ்வீட்டி அதுக்கு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த புக்கோட முக்கியத்துவம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். முதல்ல இந்த கதையை எழுதின சஞ்சனாவை பத்தி பார்க்கலாம். அவங்களுக்கு வயசு 13 தான். 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இவங்க கண்ணகி நகர் சிறார் பாராளுமன்றத்தோட பிரதமராம். பாத்தீங்களா, ஒரு இளம் தலைவரே தலைமை பண்பு இல்லாத ஒரு தலைவரை பத்தி கதை எழுதியிருக்காங்க. ஒரு பொம்மலாட்ட டீச்சரோட இன்ஸ்பிரேஷன்ல தான் எழுதவே ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட பெரிய கனவு என்ன தெரியுமா? ஒரு பெரிய வக்கீல் ஆகணுமா. அடுத்து இந்த கதையோட படங்களுக்கு உயிர் கொடுத்த ஓவியர் ஷகீனா ஸ்வீட்டி. இவங்களுக்கு 14 வயசு. ஆனா இவங்களோட திறமைய கேட்டா அசந்து போயிடுவீங்க. எந்த ஒரு ஃபார்மல் ட்ரைனிங்கும் இல்லாம அவங்களாவே கத்துக்கிட்டு 30க்கும் மேற்பட்ட விருதுகளை ஜெயிச்சிருக்காங்க. டிராயிங் மட்டும் இல்ல, அழகா எழுதுறது, பொம்மலாட்டம், மியூசிக்னு ஆல்ரவுண்டரா இருக்காங்க. இவங்களோட கனவு ஒரு டாக்டரா ஆகணுமா. சரி, இப்போ இந்த 2 சூப்பர் டேலண்டட் பொண்ணுங்க உருவாக்குன அந்த கதைக்குள்ள நாம போகலாம். கதை நடக்கிற இடம் எம்ஜிஆர் நகருங்கிற ஒரு கிராமம். அந்த எம்ஜிஆர் நகர்ல ஒரு தலைவர் இருந்தாரு. ஆனா அவரு ரொம்பவே சோம்பேறி. மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்கையும் நிறைவேற்ற மாட்டாரு. அவங்க கஷ்டத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாரு. இதுதான் அந்த ஊரோட பெரிய பிரச்சனையே. இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல பெரிய தண்ணீர் பஞ்சம் வருது. மக்கள் எல்லாரும் தலைவர்கிட்ட போய் உதவி கேட்கறாங்க. அவரும் சரி நான் பாத்துக்கிறேன்னு வழக்கம் போல வாக்குறுதி கொடுக்கறாரு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். தலைவர் வீட்ல மட்டும் தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்ல. அதனால ஊர் மக்களோட கஷ்டம் அவருக்கு உண்மையில புரியவே இல்ல. ஒரு மாசம் ஆச்சு, ஆனா எதுவுமே மாறல. தலைவர் எதையுமே செய்யல. இனிமே பேசி பிரயோஜனம் இல்லைன்னு ஊர் மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போதான் கதையில ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் வருது. மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. பொறுத்து பொறுத்து பார்த்த மக்கள் ஒரு கட்டத்துல கோபமாகி ஒன்னு கூடிட்டாங்க. இந்த தலைவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு ஒரு புது வழியை யோசிக்க ஆரம்பிச்சாங்க. தலைவர் தான் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. அப்போ எப்படிதான் அவருக்கு அவங்க கஷ்டத்தை புரிய வைக்கிறது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஊர் மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அப்போ கூட்டத்துல இருந்து ஒரு பெரியவர் ஒரு ஐடியா சொல்றாரு. அதை செய்யறதுக்கு ஒரு இளைஞரும் சரின்னு சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரியே அந்த ரகசிய திட்டம் நடக்க போகுது. இப்போதான் கதையோட கிளைமேக்ஸ். தலைவருக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பாடம் கிடைக்க போகுது. அடுத்த நாள் காலையில தலைவர் பயங்கர கோபத்தோட எழுந்திருக்காரு. ஏன் தெரியுமா? யாரோ அவரோட தண்ணி பைப்பை உடைச்சிட்டாங்க. அவர் வீடே ஒரே கலேபரமா இருக்கு. தடவையா ஊர் மக்கள் பட்ட கஷ்டம் என்னன்னு அவருக்கும் புரிய வருது. கோவத்துல கத்துற தலைவர்கிட்ட அந்த பெரியவர் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு. ஒரு நாள் தண்ணி இல்லாம இருக்கவே உங்களால முடியல. நாங்க ஒரு மாசமா எப்படி கஷ்டப்பட்டிருப்போன்னு இப்போவாது யோசிச்சு பாருங்கன்னு. இதுதான் இந்த கதையோட மைய கருத்தே. அந்த ஒரு வார்த்தையில தலைவருக்கு தன்னோட தப்பு புரிஞ்சிடுச்சு. உடனே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னோட சொந்த செலவுல தினமும் ஊருக்கு தண்ணி டேங்கர் வர ஏற்பாடு பண்றாரு. அந்த ஊரோட பிரச்சனையும் தீர்ந்தது. சோ இந்த கதையில முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தலைவர் மக்களோட கஷ்டங்களை அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு உண்மையா சேவை செய்ய முடியும். ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு பாடம் இல்லையா? இவ்ளோ அருமையான ஒரு கதையையும் அதை உருவாக்கின அந்த 2 இளம் திறமைகளையும் நமக்கு அறிமுகப்படுத்தின ஒருத்தங்க இருக்காங்க. அதுதான் இந்த புத்தகத்தோட பதிப்பகம். அவங்கள பத்தி இப்ப நாம பார்க்கலாம். இந்த புத்தகத்தை வெளியிட்டது வண்ணத்து பூச்சிகள் பதிப்பகம். வண்ணத்து பூச்சிகள் பதிப்பகம் பேருக்கேத்த மாதிரி இவங்களோட நோக்கம் ரொம்பவே அழகானது. அதாவது குழந்தைங்களே எழுதுற, குழந்தைங்களே வரைகிற புத்தகங்களை மட்டும்தான் இவங்க வெளியிடுறாங்க. இது ஒரு சூப்பரான முயற்சி இல்லையா? அவங்க சும்மா புக்ஸ் மட்டும் பப்ளிஷ் பண்ணல. குழந்தைங்களுக்காக கதை சொல்றது, பொம்மலாட்டம்னு ஒர்க் ஷாப் நடத்துறாங்க. குழந்தைங்களோட படைப்புகளுக்குனே ஒரு டிஜிட்டல் லைப்ரரி வச்சிருக்காங்க. இன்டர்நெட் ரேடியோல அவங்க கதைகளை ஒளிபரப்புறாங்க. இதனால சஞ்சனா, ஷகீனா மாதிரி நிறைய குழந்தைங்களோட எழுத்து, ஓவியம், தலைமை பண்புன்னு எல்லா திறமைகளும் வளருது. கடைசியா இந்த கதை நமக்கு உன்னை நல்லா புரிய வைக்குது. நம்மள சுத்தி வெளியே தெரியாம எத்தனையோ திறமைகள், சொல்லப்படாத எத்தனையோ கதைகள் இருக்கு. சஞ்சனா, ஷகீனா மாதிரி உங்க பகுதியில யாருடைய கதை இன்னும் வெளியே வராம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.